டிராகன் மூவி உண்மையை சொல்லணும்னா நான் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்காம விட்டுட்டேனேன்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழாத குறைதா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மூவி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்டா ஃபர்ஸ்ட் நாள் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வருத்தப்பட வச்சுட்ட ஒரு படம் அப்படின்னு சொன்னா டிராகன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா எல்லாரும் சொல்ற மாதிரி பிரதீப் அப்படின்னு சொல்லி என்டர்டைன்மெண்ட்டுங்கிறத தாண்டி ஆக்சுவலி வந்துட்டு அதுல ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். என்ன அப்படின்னா டான் டூவோட இதுங்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் இல்ல அப்படிங்கிறத விதமா டைரக்டர் அடிக்கிறதா சொல்லிட்டு இருப்பாரு. ஆடியன்ஸ்க்காக படம் எடுத்திருக்கேன், ஆடியன்ஸ் பார்த்துட்டு சொல்லட்டும் இது டான் டூவா மற்ற மூவிஸோட இதுவா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லும் போது எனக்கு உண்மையிலே இது இந்த படம் வந்து பயங்கர பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு மூவி, செம்ம என்டர்டைன்மெண்ட்டு, ஒரு என்கேஜிங்காக இருந்தது. எந்த இடத்துலையுமே லேகுங்கிறத நம்மளால யோசிக்கவே முடியாதது. அதுவும் தேடி தேடி கேரக்டர் ரோல் எடுத்த விதம் இருக்குது பார்த்தீங்களா. அதுவும் மிஸ்கின் சார்லாம் அந்த இதில் காட்டும் போது, ப்ரொஃபஸராக காட்டும் போது என்ன சொன்ன அப்படி ஒரு இது தேவையே இல்லை. 48 அரியர் வச்ச ஒரே ஆள் நானா இருந்துட்டு போறேன்னு சொன்ன விதமா இருக்கட்டும், திருப்பி வந்து ரிவெஞ்ச் கொடுத்த விதமா இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பரா இருந்தது. படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா அவங்க அப்பா கேரக்டர். ஆக்சுவலி எந்த இடத்துலையுமே பையனை விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் நான் அவனை தாங்கி பிடிச்சி நின்ன விதமா இருக்கட்டும். லாஸ்ட் கிளைமேக்ஸ் சத்தியமா அவங்க அப்பா தான் வந்து உன்னைய போய் நான் நம்பிட்டேனேன்னு சொல்லுவாரு, அழுவாரு, ஃபீல் பண்ணுவாரு அப்படின்லாம் எதிர்பார்த்த அந்த டைம்ல இல்லப்பா நான் எனக்கு கால் இப்படி ஆனதுக்கு காரணமே வேற ஒருத்தன் பண்ண தப்பு தான், ஆனா நான் மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனா அதே தப்ப வந்து நீ இன்னொருத்தனுக்கு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி தண்டனை அனுபவிக்கிற பத்தியா, உன்னை எப்போ வந்தாலும் நான் உன்னை ஏத்துப்பேன் அப்படின்னு சொன்ன விதம் சூப்பரா இருந்தது. அதாவது பெரிய பொசிஷன்ல போயிட்டு கெத்தா அங்க உட்காந்து ஏதோ ஒரு விஷயத்துல அங்க போய் உட்காந்து ஜெயிச்சா மட்டும்தான் ஜெயிச்சது கிடையாது, சுகி ஓட்டினாலுமே நேர்மையா செய்யும் போது அது ஜெயிச்சதுக்கான அர்த்தங்கிறத காமிச்ச விதம்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. உண்மையிலே படம் சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், பிளஸ்ன்னு சொன்னா படம் முழுக்கவே பிளஸ்ன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு படம். இவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. ஏன்னா ஸ்டார்ட் அப்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பயங்கர ஒரு வைப்பு. அதாவது பொண்ணை காமிக்க விதமாக இருக்கட்டும், ஏன் அந்த பொண்ணு வந்து விட்டுட்டு போனப்போ கூட பிரதீப் சார் அவரை நினச்சி நானும் ரொம்ப ஃபீல் பண்ணேன். கடைசி அவரே சொல்லியிருப்பாரு, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டா ஏன்னா விஜய் சித்து அப்படின்னு சொன்னாலே பிரதீப் சாருக்கு கத்துனாங்களோ இல்லையோ தேட்டரில், இப்போ வரைக்கும் விஜய் சித்து சாருக்கு அவ்வளோ கைத்தட்டல், அவ்வளோ அவரோட ஆக்டிங். அதுவும் அந்த ஏர்போர்ட்ல எல்லாம் வந்துட்டு இந்த டைம்ல யாரும் அவங்க கடை திறந்து வச்சிருப்பா, இதான் கிஃப்ட் குடு அப்படின்னு சொல்லும் போது ஹார்ட் பல்ல விட்டுட்டு போயிட்டடா அப்படின்னு சொன்ன போதெல்லாம் நம்மளுக்குள்ள அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சூப்பரா இருந்தது. அதுவும் இல்லாம அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் செம்ம. உண்மையிலே ஹீரோயினோட ஆக்டிங்கா இருக்கட்டும், லாஸ்டா அவங்களே வந்து சொல்லி கொடுத்து அந்த பேப்பரை வந்து முடிக்க வைக்கிறதா இருக்கட்டும், அவ்வளோ அழகா இருந்தது. 48 பேப்பர்ல 47 பேப்பர் எழுதிட்டீங்க, ஒரு பேப்பர் தானே ப்ரோ விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குலாம் தோணுச்சு. படம் உண்மையிலே சூப்பர். கிளைமேக்ஸ்ல வந்து அவங்க சக்சஸ் பண்ண மாதிரியே காமிச்சிருந்தா கூட படம் ஹிட் ஆயிருக்குமான்னு தெரியல. பட் அந்த ஒரு பேப்பர்னால திருப்பி கொண்டு வந்து நின்ன விதமா இருக்கட்டும், லாஸ்டா கடைசியா நம்ம மிஸ்கின் சாரே அவர் பொண்ணை கட்டிக்கோடான்னு கால்ற வில்ற அளவுக்கு மாறின விதம்லாம் சூப்பரா இருந்தது. படத்துல காமெடிக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு. அதுவும் பிரதீப் சாரோட டிக்டாக்கு பெண்கள் எல்லாமே ஃபேன் ஆயிட்டோம். ஏன்னா ரஜினி சார் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடினதை விட பிரதீப் சார் ஆடின அந்த டிக்டாக் தான் ஃபேமஸ். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அவரோட படத்துலையும் டிக்டாக்கை வச்சு ஒரு ஃபேமஸ் பண்ணி விட்டாரு, இந்த படத்துலையும் ரீல்ஸை வச்சு ஒரு ஃபேமஸ் பண்ணி விடுறாரு, என்ன அர்த்தம் அது அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சேன். ஒருவேளை அவரே ரீல்ஸ் பைத்தியமா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கணும்னு தோணுது. ஏன்னா எல்லா படத்துலையுமே ரீல்ஸுங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. அவர் படத்துல ஹீரோயினி பண்ணாங்க, இந்த படத்துல அவரே நானே பண்ணுவேன்டா ரீல்ஸை பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி கொடுத்த விதம், உங்க அந்த சுத்திக்கு நாங்களாம் ஃபேன் ஆயிட்டோம். உண்மையிலே சூப்பரா இருந்தது. படம் என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். வெறும் என்டர்டைன்மெண்ட் பசங்க மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணும்போது தான் ஒரு அப்பாவோட பாசமா இருக்கட்டும், ஒரு ப்ரொஃபஸரோட கண்டிப்பா இருக்கட்டும், ஒரு காலேஜோட என்கேஜ்மெண்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் திருந்துற விதமா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்தது. படம் உண்மையிலே வேற லெவல்னு சொல்லலாம், பயங்கர ஹிட்னு சொல்லலாம். அதுவும் இல்லாம அந்த இடுப்பு பொசிஷன் பார்த்தோன்னே ட்ரெய்லர்ல பார்த்தோன்னே குசி 2-ஆ இருக்குமோங்கிற அளவுக்குலாம் நானும் யோசித்தேன். அது மாதிரிலாம் இல்லை, சூப்பரா இருந்தது. உண்மையிலே படம் அவ்வளோ சூப்பர். எந்த படத்தோட ரீமேக்கும் கிடையாது, எந்த படத்தோட 2வும் கிடையாது. இது முழுக்க அஸ்வந்த் அவரோட படம்னு நினைக்கிறேன். படம் சூப்பரா இருந்துச்சு உண்மையிலே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.